என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்ற உத்திரவாதத்தினை கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் தாயானவள் என் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே வாழ்க்கையில் எதையும் நடத்த துணிந்தவள் இந்த வராகி. நம்பிக்கை இல்லாமல் நீ நிற்கும் பொழுது உனக்கு நான் எதையும் செய்துவிட முன் வருவது கிடையாது. அப்படியே நான் உனக்கு எதையாவது செய்திருந்தாலும் கூட அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைக்கப் போவதும் கிடையாது. நீ என்ன வேண்டும் என்று வேண்டி இருந்தாலும், எதை தேடி உன் பயணம் தொடர்ந்திருந்தாலும் அந்த இடத்தில் இந்த வராகியின் அன்பு உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையை பிடித்து கொண்டே வருகின்ற இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையுமே சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்திருந்தாலுமே ஒரு சில உண்மைகள் உனக்கு ஆபத்து நேரத்தில் கை கொடுத்து உதவும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான உதவிகளை செய்திடவும் உனக்கான மாற்றங்களை தந்திடவும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்குகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை நம்மை கைவிட்டு விட்டதே என்று சொல்லி வருந்தாமல், எந்த இடத்தில் உனக்கு இந்த தாயின் அன்பு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அந்த இடத்தில் அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை நினைத்து சந்தோஷப்படு. அந்த இடத்தில் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நீ மகிழ்ச்சி அடைந்து விடு. அது போதும் என் பிள்ளையே. அடுத்தவர்களின் கண்ணீரையும் அடுத்தவர்கள் படுகின்ற வேதனைகளையும் பார்க்க ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் உன் கண்ணீரை நீ மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்காமல் எப்பொழுதும் எந்த இடத்திலும் மன உறுதியோடு நீ நின்று கொண்டிருந்தாலே அது போதும். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்படியும் நாம் இப்படித்தான் வாழப்போகிறோம் என்ற ஒரு மனப்புரிதல் வந்துவிட்ட பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா துன்பங்களிலும் இருந்தும் நாம் மீண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இதிலிருந்து நாம் எப்படியும் தெளிவு பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இவை அத்தனையும் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை தெளிவாக எல்லாருக்கும் அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கென நான் கொண்டு வந்து தருகின்ற விஷயங்கள், உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற நன்மைகள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு ஏதாவது ஒன்றை சரிவர எடுத்துச் சொல்லும் காலம். எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை விட்டு விடாமல், எந்த இடத்திலும் உனக்கு தெய்வம் தருகின்ற வாய்ப்புகளை தொலைத்து விடாமல் நீ நின்றால் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பிக்கை கொண்டு அடுத்த அடியை எடுத்து வை. நிச்சயமாக நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் என்பது நடக்காமல் போகாது. இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற உண்மைகள் போல நிச்சயமாக எதுவுமே நடக்காமல் போகாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைத்ததும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சூழ்ந்து வந்ததும் ஒவ்வொன்றுமே உனக்கு என்னவென்ற புரிதலை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் அல்லவா? உனக்குள் எந்நாளும் தேடி வருகின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை முடிவாக தந்துவிட வேண்டும் அல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ மாற்றம் கொண்டும் ஏக்கம் கொண்டும் தவிக்காதே. இனி எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீயாகவே விட்டுவிட எண்ணாதே. அத்தனையிலும் நீ விரும்பிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளிலேயே ஒப்படைக்க தயாராக இருக்கின்றது. நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நீயாக நினைத்து ஒரு மகிழ்ச்சியை
பின்னுக்கு தள்ளுவாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையும் உனக்கு போக்கு காட்டிவிடும் என்பதனை மறந்து விடாதே. நமக்கு இதுதான் சந்தோஷம், இதுதான் நமக்கான வாழ்க்கை, இப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற பல புரிதல்கள் உனக்கு கிடைத்த பிறகு நீ எந்த சூழ்நிலையிலும் இருந்தும் பின்வாங்கக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. நீ எந்த நிலையில் இருந்தும் தவறிவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையையும் காண்பித்து கொடுத்த இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கையையும் காண்பித்து கொடுக்காதா என்ன? உன்னுடைய எதிர்காலம் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள பழகு. நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம். நீ ஒத்துக்கொண்டால் மட்டுமே கவலைகள் உன்னை நெருங்கும். நீ வேண்டாம் என்றும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் செல்லும் பொழுதும் நிச்சயமாக அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பாதிப்புகள் ஏற்படாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, நாம் எதையோ எண்ணிக்கொண்டு கலங்கிக் கொண்டும் நிற்கின்ற இந்த நேரம் நமக்கு சரியான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். தெளிவில்லாத விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுக்கும். சில நேரங்களில் எல்லாம் தெய்வம் நம்மை காக்கும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு மட்டுமே நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்திருப்பாய். அப்படியானால் நீ வைத்த நம்பிக்கையை தெய்வம் ஒருபோதும் உன்னிடத்தில் எடுக்காது. அதற்கு ஏற்ற முயற்சிகளில் நீ இறங்க வேண்டும். அதற்கு ஏற்ற விஷயங்களை நீ சரியாக செய்ய வேண்டும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே என் பிள்ளை மனத்தெளிவோடு நீ இருக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு சரியான பதில் கிடைக்க வேண்டிய நேரம். இனிமேல் நீ எந்த இடத்தில் எப்படி வாழப்போகிறாய் என்பது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உனக்கு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்வதற்கான காரணம் இனி வரக்கூடிய நாட்களில் என்னவென்று நீயே தெரிந்து கொள்வாய். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் உன்னை எப்படியெல்லாம் பதம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேலாவது முழுமையாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே அப்படியே விட்டுவிடாமல், எந்த ஒரு சூழ்நிலையையும் அப்படியே நாம் தொலைக்காமல், நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ளும் காலம் வந்து விட்டது என்று நீ நம்பும் பொழுதுதான் உனக்கான நம்பிக்கைகள் உன்னை நிச்சயமாக அழகுபடுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான நம்பிக்கைகள் மட்டுமே உன்னை நீண்ட தூரம் பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் உனக்கு நான் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்த போகின்றது. வராகி என்ற ஒருத்தி உன் வாழ்க்கைக்குள் வந்திட்ட நாள் முதல் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பேச்சை மறுக்காத என் குழந்தை, நீ ஒன்றை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள். எப்பொழுதுமே என்ன நடந்தாலுமே நீ என் பேச்சுக்கு கொடுக்கின்ற மதிப்பை மட்டும் விட்டுவிடாதே. வராகி இந்த மனிதர்களைப் போல உனக்கு எப்பொழுதுமே கெடுதலை செய்ய யோசிப்பவள் அல்ல. எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைப்பவள். உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருகின்ற மனநிலைமையை கொண்டவள். நிச்சயமாக உனக்கென்று நான் தருகின்ற எல்லாமும் உன்னை நிறைவாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த தாயின் அன்போடு மரவணைப்போடும் உனக்கு எல்லா மாற்றங்களும் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை எப்பொழுதும் நான் பெருமகிழ்ச்சி படுத்த நினைக்கின்றேன். உன்னை எப்பொழுதும் நான் பேரதிசயத்திற்குள் கொண்டு வர நினைக்கின்றேன். எத்தனையோ விஷயங்கள் உனக்கென்று இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ மனதளவில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக ஒத்துக்கொள்ள தயாராக இரு. வராகி என்பவள் உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்பதனை மறக்காதே.
இன்று நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாளை நடத்துவாள் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே எதையுமே செய்ய துணிந்து நான் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ நினைவில் கொள். எத்தனையோ முறை உன்னை சுற்றி வந்த தீமைகளும் உன்னை சூழ்ந்து வந்த கஷ்டங்களும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்திருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வராகி நான் உன்னை தேடி வந்து உனக்கான மன ஆறுதலை எப்பொழுதுமே கொடுத்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய அன்பு உன்னை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நம்பு. இந்த நிலையை எல்லாம் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உணரத்தான் போகிறாய் என்பதனை நம்பு. யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. இங்கு யாரும் உனக்காக எதையுமே தியாகம் செய்ய துணியாத பொழுது நீ மட்டும் மற்றவர்களுக்காக எதையும் தியாகம் செய்து தியாகி என்ற பெயரை வாங்கி நீ அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை எல்லோருக்கும் போலத்தான் உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு முறைதான். அந்த ஒரு முறையும் அந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள். இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமலேயே மறைந்து கிடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை முறை இத்தனை விஷயங்கள் உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் நானும் எதையும் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றிலுமே நான் இருக்கும் இந்த அன்பு, நான் கொடுக்கும் இந்த நம்பிக்கை, இதற்கு எல்லாம் இருக்கின்ற காரணம் என் பிள்ளை நீ என்னை முழுமையாக நம்புவதுதான். இந்த வராகி மீது நீ எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு எதையுமே நீ பொறுமையாக எதிர்கொள்வதுதான் அத்தனைக்கும் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பெருக வேண்டிய காலம். உன் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து நீ ஆசைப்பட்டதை உணர வேண்டிய காலம். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். உனக்கென்று நான் கொடுக்கும் உண்மைகளுக்குள் இந்த வாழ்க்கையை நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலம். இனி எந்நாளும் நீ மிகப்பெரிய எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ மாற்றிக்கொள்வாய் என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கில்லை. உனக்கு உன் மீது சந்தேகம் இருந்தால், உனக்கு உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என்ற சந்தேகம் இருந்தால், நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பிள்ளையாக மாறிவிட்டாய் என்பதனை நீயே உணர்ந்து கொள்ளலாம். நீ என்ன சொல்வது? இதை வாழ முடியாது என்று. இந்த வாழ்க்கை உனக்கு நான் கொடுத்தது. நான் சொல்கின்றேன், உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், அதனால் நம்பிக்கையோடு அடியெடுத்து வை என்று. அப்படி இருக்கும் பொழுது அதையும் தாண்டி நீ முடியாது என்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த தாய்க்கு நிச்சயமாக கோபம் வரத்தானே செய்யும். என் பிள்ளையே, நான் பஞ்சமி நாளில் உன் இல்லத்தில் இருந்திருந்தேன். உன் வீட்டில் நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று நான் பார்த்திருந்தேன். அது மட்டுமல்ல, நீ என்னவெல்லாம் செய்கிறாய், எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறாய் என்பதனையும் நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இது போன்ற நேரம் உனக்கு நான் அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாகத்தான் செய்துவிட நினைத்தேன். உன் வீட்டில் நடக்கும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா சோதனைகளையும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது. இனிமேல் எதற்குமே நீ உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை விட்டு விடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தொலைத்து விடாது. உனக்கு எப்பொழுது என்ன நடக்கும், நாம் வேடிக்கை பார்க்கலாம் என்று உன் ரோகங்கள் அங்கே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த மனநிலையிலும் எதையுமே கைவிடக்கூடாது. முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்காது. உன்னுடைய முயற்சிகள் உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க போகின்றது. நீ யோசித்த விஷயங்கள் பல உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகின்றது. இனி என்ன நடப்பதாக இருந்தாலும், ஏது நடப்பதாக இருந்தாலும் அந்த இடத்தில்
நீ உன்னை யார் என்று நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சுற்றி இருந்து சோதனைகளுக்கு உன்னை ஆட்படுத்தியவர்கள் ஒவ்வொருவரும் இனிமேல் இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நீ அடையப் போவதைக் கண்டு வயிற்றெரிச்சல் படத்தான் போகின்றார்கள். எல்லாமுமே மாறட்டும். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும். அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் என் பிள்ளை. இனி இந்த தருணங்கள் அத்தனையும் உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கு. சந்தோஷம் எப்பொழுதும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே நான் இருக்கிறேன் உன்னோடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.